சப்த கன்னியர்களில் ஒருவரான வாராகி தேவியை பஞ்சமியில் வழிபடுவது சிறப்பாகும். இதையடுத்து வாராகி அன்னையை தேய்பிறை பஞ்சமி தினத்தன்று வழிபடுவதால் கிடைக்கும் தனவசியம் குறித்து பார்க்கலாம். தினம்தோறும் வாராகி தேவியை வழிபட்டு வந்தாலும் வாராகிக்குரிய திதி பஞ்சமி திதியாகும். இந்நாளில் விரதம் இருந்து வாராகியை வணங்கினால் நினைத்த காரியம் நிறைவேறும். பொதுவாக கிருத்திகை, பூரம், மூலம், ரேவதி ஆகிய 4 நட்சத்திரங்கள் வரும் நாட்களிலும் வாராகியை வழிபட நல்ல பலன் கிடைக்கும். சப்த கன்னியர்களில் ஒருவரான வாராகி தேவி மிகுந்த சக்தி வாய்ந்தவள் என்று தேவி புராணம் கூறுகிறது. தேய்பிறை பஞ்சமி தினத்தன்று வாராகியை விரதமிருந்து வழிபட்டால் பூமி தொடர்பான வழக்குகள் அனைத்தும் சாதகமாகும். தானாகவே வெற்றி வந்து சேரும். ஓம் ஷாமலாயாய வித்மஹே ஹலஹஸ்தாய தீமஹி தன்னோ வராகி பிரசோதயாத். இந்த மந்திரத்தை தினமும் 18 முறை கூறி வழிபடுவோருக்கு எதையும் சாதிக்கும் வல்லமை கிடைக்கும். மனதில் தைரியம் பிறக்கும். கேட்ட வரங்கள் கிடைக்கும். தேய்பிறை பஞ்சமி தினத்தில் அதிகாலை எழுந்து குளித்து வாராகியை வழிபட்டு விராலி மஞ்சள், குங்குமம் வைத்து சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, மாதுளை, அன்னாச்சி பழம், செவ்வாழை பழம் போன்றவற்றை படைத்து வழிபட சிறப்பான பலன்கள் கிடைக்கும். மாலையில் அருகில் இருக்கும் கோவிலுக்கு சென்று வாராகி தரிசனம் செய்து தேங்காயில் விளக்கேற்றி வழிபாட்டை நிறைவு செய்யலாம். இவ்வாறு தொடர்ந்து 5 தேய்பிறை பஞ்சமி தினங்களில் வாராகியை வழிபாடு செய்து வர கேட்ட வரங்கள் கிடைக்கும். தேய்பிறை பஞ்சமி தினத்தன்று வாராகி அன்னையின் 12 நாமங்களான பஞ்சமி, தண்டநாதா, சங்கேதா, சமயேஸ்வரி, சமய சங்கேதா, வராகி, போத்ரினி, சிவா, வார்த்தாளி, மகாசேனா, ஆக்ஞா சக்கரேஸ்வரி, அரக்கினி போன்றவற்றை சொல்லி வணங்க தடைபட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றியாகும். அதனால் தொழில் விருத்தியாகி தனவசியம் ஏற்படும். வியாபாரம் செழிக்கும். விரோதிகளும் நண்பர்களாவர். எதிர்பாராத ஆபத்துகளும் விபத்துகளும் விலகியோடும். சர்வ வல்லமை படைத்த வாராகி அன்னையை இந்த தேய்பிறை பஞ்சமி நாளில் வழிபட்டு சகல நலன்களையும் பெறுவோமாக.